ஹலோ மெடிபீஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வீடியோவே போடலை. என் கூட வந்து மிஸ்டர் ஹேங் ஓவர் கிடையாது, ஹேங் அவுட் இருக்காப்புல. இவரோட பேஜெல்லாம் போடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் பாய்ஸோட புயர்த்தோ கல்லீரா போகிறோம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலேஜோட லாஸ்ட்டு மாதங்கள் வந்து போச்சு. ஸோ இந்த மெமரிஸ்களெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இந்த போனதுக்கப்புறம் வந்து உட்காந்து போட்டு ரீல்ஸுகள் போட்டு தேய்க்கிறதுனால அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து இதெல்லாம் சேகரித்து நாங்களே பார்த்துக்கலாம். எப்போத்துக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இவர் பேர் வந்து ஹரிகிருஷ்ணா. நாங்கள் எல்லாரும் இவரை வந்து எப்படி பேர் ஜோஸ்வா. இவர் பேர் தான் மூத்தக்குடி ஜோஸ்வா. இங்கே பார்த்துக்கோங்க. இவர் தான் முன்னாள் கேமராமேன், இப்பொழுது ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஜெகதீஷ். இவர் தான் இளையகுடி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ இது என்னோட 2வது டைம். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக வந்திருந்தோம். அதனால எனக்கு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த வாட்டி கொஞ்சம் தடங்கள் இல்லாமல் கரெக்டாக போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இங்கே தான் நம்ம போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். போதும், கேஷுவல் பாக்ஸ் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் செட்டிங்லேயே கட்டியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து மொத்தம் 2 ஐலாண்ட்ஸுக்கு போகுது. ஒன்று பியோட்டோ கலேரா, இன்னொரு என்ன ஐலாண்டுன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே வந்து இங்கே ஃபுல்லாக இருந்து டிக்கெட் வாங்கிட்டு இங்கே டிக்கெட்டை எடுத்துகிட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஃபுட் ஷாப்ஸ் தான். உட்காந்து நம்மளோட டைம் வரைக்கும் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹலோ மேடிபீஸ். பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் இந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி தான் மெயினே. ஓகேவா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து இப்படி வந்து அப்படியே சந்தோஷமாக எல்லாரும் வந்து பார்த்து வந்து அவங்க அடிச்சது எனக்கு வேணும் கேட்குற அளவுக்கு நம்மளே வந்து என்ன தோனி வந்திருக்காரு, விஜய் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. இல்லை யாருக்குமே தெரியாது. எங்களை பார்த்தோன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ் தான். 496 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அடல்ட்ஸுக்கு வந்து 620 போட்டிருக்காங்க. ஸோ அந்த போட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அண்டு என்னென்ன டைமில் கன்வீனியண்ட்டாக இருக்குன்றதை பொறுத்து அமௌண்ட் மாறுது. எக்ஸ்கியூஸ் மீ, கம்மியாக இருக்குது. த நெக்ஸ்ட் இஸ் 8 AM. அப்பா டோட்டல் 15 அப்பா 15. ஆக்சுவலி இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரிசையாக நிறையா பூத்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த டைமிங் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கரண்ட்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா என் வாட்சில் 7:22. ஸோ இப்போ கரெக்டாக வந்திருக்க 7:22 டைமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபெரி வந்து 8 மணி ரிஷிபாய். ஆமாம். ஸோ இங்கே சுற்றி உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட கடை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு க்ரூஸ் நம்ம ஊர் லைக் இப்போ பர்வீன், வேறு என்ன சொல்லலாம், எஸ்என்ஆர்னு ஒரு ட்ராவல்ஸ் இருக்குது. மூகாம்பிகை தருண் ட்ராவல்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ப்ரைவேட் ஃபுல்லாக இருக்குது. டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அந்த எண்ட்லாம் போனீங்கன்னா ப்ரீமியமாக நீங்கள் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு நான் மட்டும் போவேன். நான் வந்து ஒரு ராஜ பரம்பரை 20 சீட்ஸ் இருக்கும். 15 to 20 சீட்ஸ். நீங்கள் ராஜ பரம்பரை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஆனால் ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா அந்த போட்டு தாங்க வந்து உங்களுக்கு இவ்வளோ பேர் போகும்போது சீப்பு. ஏன்னா அவன் மொத்தமாக வந்து 13,000 நம்ம அங்கே போல சொல்லிடுவான். ஆனால் அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் எடுப்பான். அந்த நம்ம டைமுக்கு எடுக்க மாட்டான். அண்ட் அவனை 2 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணணும். நான் கூட ஒத்தகையிலே ஓட்டுவேன். லைக் இங்கே ஓட்டுறதில்ல, அவனே பொருட்கள்லாம் ஃபுல்லாக நான் தான் ஓட்டுவேன். பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 3 ரெண்ட் எடுத்து நாங்கள் பண்ணும்போதும் அது பத்தாமல் மாண்டேஜஸ் தனியாக எடுக்கிறதுக்கும் சில சீனரிஸ் எடுக்கிறதுக்கும் 16 Pro Maxை வச்சு தனியாக வேறு ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ கைஸ், டிக்கெட் எடுத்த உடனே நிறையா பேர் காணாமல் போயிட்டாங்க. யார் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பியூட்டி கடையில் என்ன பண்ணுறீங்க? ப்ரஷ் பண்ண வேண்டாம். பியூட்டி கடையில் ப்ரஷ் பண்ணுற பையனை பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ஆனால் அது பெண்கள் போடுறதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸில் எப்பயுமே எங்கே போனாலும் இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்குங்க. இங்கே ஃபிலிப்பைன்ஸில் லோக்கல் பிராண்டானது டாலி. ஸோ இவங்க அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மி. அதையும்
ஓட ரொம்ப கம்மியாக. ஏன்னா லோக்கல் பிராண்ட்ஸை இவங்க வந்து லோக்கல் கம்பெனிஸை வந்து இவங்க இது பண்ணுறாங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன் பிராண்ட்ஸ் தான். இங்கே வந்து கோக், ஸ்ப்ரைட் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது கூட வந்து பினாய் கோலா அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நினைக்கும் போது இப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஸ்கேம் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அப்புறமா தான் புரிஞ்சது அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊர் மேகி மாதிரி இங்கே வந்து த பான்சிட் கேண்டான் இது இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டோட லைஃபே என்னன்றது மாதிரியான ஒரு கேள்விக்குறை தான். இதில் பல ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் அந்த பச்சை கலர் கலமான்சிலாம் ஒரு மாதிரி புளிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் செட்டில் ஆகிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஜாலியாக வண்டியில் ஏறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரிப்பு போகும்போது எல்லாருக்கும் ஒரு பொறுப்பாக ஒரு ஆள் வேணும், எல்லாரையும் நம்மளை பார்த்துக்கிறது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எங்களோட மாமா. என்னன்னே தெரில. இது ஓலை பக்கடை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. இது சாரி, ஓலை பக்கடை இல்ல, என்னன்னே தெரிலங்க. இது ஓலை பக்கடா இல்லை, போட்டி அப்பளம். போட்டி. ஆமா, என்னன்னே தெரிலங்க. ஃபர்ஸ்ட் யார் அந்த ட்ரையல் பீஸ் கடை பேரை காட்டிடுங்க. ஆமாமா, அப்புறம் கடை பேர் இல்லை, பொருள் பேர். அதுக்கு பேரு இதுக்கு பேரு இஇ ஸ்பெஷல் ஜிங்லிங்கா. ஏதோ ஒரு ஜிங்கிலி 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 ஜிங்கிலி. சல்லுன்னு இருக்கான். ட்ராப் டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து விதைச்ச பூமிக்கு கொஞ்சம் நாங்கள் படையிட்டு இருக்கோம். நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. தகாலாக்ல தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை மக்கானா. அது மட்டும்தான் எல்லா கடையிலையும் கேட்பானுங்க. எவ்வளோ எவ்வளோ அவ்வளோ. அதே மாதிரி இந்த ஜிப்னி அந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் போகும்போது நிறுத்துன்னு சொல்லிட்டு பாராப்போ அப்படின்னு சொல்லி. அதை தவிர ரொம்ப ஆஃபோனா கேட்கறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆத்தே டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பா. இது நல்லா இருக்கா? இது என்ன ஃப்ளேவர்னு மட்டும் சொல்லிடுங்க. இது ஒரு பிஸ்கெட். ஆனால் என்ன பிஸ்கெட் தான் தெரியல. இல்லை மாப்பிள்ள பிஸ்கெட் மாப்பிள்ள. அதாவது இவர் எப்படி இருப்பீங்கன்னா சீவல்ன்றாப்ல. சீவல் கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து, மதுரைக்காரன் தான். நம்ம ஊருக்கு வந்தா சீவல் செதறல் தான். ஆமாம், கரெக்டாக இருந்தா புரட்டா வரட்டா. நீ சொல்ற நீ என்ன தானே பண்ண? சரி, நான் ஒன்றும் பண்ணல. சொல்கிறேன். இல்லை ஒன்றே இருக்குன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தோம். வாங்கி வந்து உலகா சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துலாம். நீ சொல்லியிருக்கியாடா அப்படின்னு நான் சொல்ல. எவ்வளோ சொன்னா அப்போ ஊத்துறப்ப பார்த்துருவேன். அப்படி கன்சிஸ்டன்சி. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட பேசுவோம். சரி, நீங்கள் இந்த ஃபெரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிலிப்பைன்ஸில் இப்படி ஃபெரியில் போகிறது. அதுவும் உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் இது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 4 வார்த்தை பேசுங்க. ஐயோ நோ இது வந்து பிரைவசி காரணமாக நாங்கள் இவ்வளோ தான் காட்ட முடியும். இதுக்குள்ள காமிக்கக்கூடாது, அவ்வளோதான். கலா தெரிஞ்சியா 4 வருஷத்துல கத்துக்கிட்டது அவ்வளவுதான். நம்ம போறது போட்டே இல்லைன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பண்றது, ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம். பாருங்க பாய். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த போட் ரைடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? போட்டில் போனால் தானடா தெரியும். இல்லை, போட் ரைடு எப்படி இருக்கும்னு நீங்க போட்டும் இருக்கும், ரைடும் இருக்கும். அதனால அப்படி போட்டு இந்த என்விரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போட் ரைடு வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு பெரிய லெவல் க்ரூஸ் நான் எதிர்பார்க்குறேங்க. எவ்வளோ டிக்கெட்டு? 420 ரூபா. ஸ்டூடெண்ட் ஆஃபர் போக 420 ரூபா. நல்லா இருக்காதுடா. ஆக்சுவலி 2 பேர் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஒரு ஸ்பீச்சை போட்டோம்னா அப்படியே இது பண்ணிட்டு வாங்கலாம்னா வாட் இஸ் த பிபி மானிட்டரிங் அதெல்லாம் கேட்டு கட்டி பார்த்தோம்னா, அதாவது கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டராக நடிக்க தெரிஞ்சவனுக்கு கூட இதோட பெட்டராக தெரியும். டாக்டர் படிக்கிறேன், பிபி மானிட்டரிங்க வயிற்றில் வாழ்த்துக்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான பரபரப்பாக போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆரம்பிச்சு மொதல் சம்பவம் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதாவது தொலைச்சி விட்டோம், அப்புறம் கிடச்சிருச்சு, அப்புறம் தப்புன்ட்டாங்க. அதனால் திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம். பில்லை தாடானா பெட்ரோல் போட்டு பில்லை கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் எப்படி கப்பலில் போகிறது? பரபரப்பாக இருந்துச்சு. இது பக்காவாக ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஸ்கேமா? ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் டைம் வரும்போதே ஒரு 60 பைசா கொடுத்து இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அது வாங்கிக்கணும். தனியாக ஃபெரிக்கு வேறு டிக்கெட் வாங்கணும்.
இப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியவே டிக்கெட் கொடுத்தாங்க. நான் சரி ஓகே கன்வீனியன்ட்டாக இருக்கே வாங்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தா அது இன்சூரன்ஸ் கடைசியில் அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி 900 pesos ஃபர்ஸ்ட் ஸ்கேம். வெல்கம் டு புருட்டோ கெலிரா. பார்த்துக்கோங்க. கப்பலெல்லாம் ஃப்ளைட் ரேஞ்சுக்கு பண்ணுறாங்க. பேக்கெல்லாம் வைக்கணுமா ரெட்டில் இருக்குது. மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். அடுத்த சைட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். கைஸ் ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. பல தடைகளை தாண்டி ஒரு ஸ்கேமையும் தாண்டி உள்ளே வந்துட்டோம். நம்ம ஆளுங்க எல்லோரும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அங்கிட்ட அப்படியே போட்டை காமிச்சிரும். இதான் வெயிட்டிங் ஏரியா. நம்ம போட் அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அதாவது சும்மா விட்டுருந்தா கூட ஒன்றும் கேட்டிருக்க மாட்டோம். நான் வந்து 3 தடவை வந்திருக்கேன், 4 தடவை வந்திருக்கேன். இதெல்லாம் வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி இன்று அதிகாலை தானே அது அதிகாலை வந்தோம். வாசலிலே வைத்து டெர்மினல் ஃபீஸ் கேட்டாங்க. வாசலில் வச்சு அவன் டெர்மினல் ஃபீஸ் கேட்குறப்ப யோசிச்சிருக்கணும். நான் 4 வாட்டி வந்தேன், எனக்கு தெரியாதா அப்படின்னாரு ஒருத்தர். அந்த ஒருத்தர் ஜாக்கிரதையா இருந்த வேண்டியவர் இவர், ஆனா அஜாக்கிரதையா விட்டாரு. கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு. அந்த சங்கடத்தை இவர்கிட்டே கேட்டுரும். மிஸ்ஸிங் சங்கட்டம் ப்ரோ. நீங்கள் வந்திருக்கணும். மேஜர் மிஸ்ஸிங். என்ன காசு நான் மரத்துலயா காய்க்குது? அங்கே அடிச்சா பரவாயில்ல, இங்கே அடிச்சா பரவாயில்ல. ஏன்னா வீட்டிலே அடிக்கிறீங்க. நீ காலையிலேருந்து போட்டு படுத்திக்கிட்டே இருக்காங்க. என்னால் யோசிக்கிறதுக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேது. வண்டியை விட்டு 4 பேர் வந்தாங்க, பரபரப்பாக கூட்டிகிட்டு போனாங்க. வண்டியை விட்டு இறங்கின உடனே முதல்ல வண்டியை விட்டு இறங்கவே விடாமல் ஒருத்தன் ஆக்சிலேட்டரில் காலை அமுக்கிக்கிட்டே இருக்கான் ஒரு டிரைவரு. அதை விட்டு இறங்கணுன்னு ஒரு குய்யா என்னை கையோடு பிடிச்சி இழுத்துட்டு போய் போனான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் போகும்போது ஒரு 60 peso டெர்மினல் ஃபீன்னு ஒன்று கட்டுவேன். அது வந்து நம்மள இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குற மாதிரி அது வாங்கணும். அது போக ஃபெரி டிக்கெட் வாங்கணும். இவன் என்ன சொன்னால் அந்த டெர்மினல் ஃபீ இங்கேயே வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னா, சரி ஓகே, ஏன்னா நான் வந்து 1.5 years ஆகுது, ஸோ மாற்றிட்டாங்க போல நினச்சி நான் அங்கேயே வாங்கிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் டைமே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல இந்த டெர்மினல் ஃபீ இந்த மாதிரி ஒரு ரிசிப்டாக கொடுப்பாங்க. அதை போயிட்டு இங்கே இதுவாக கலெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கேனிங் பேப்பராக கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லி நம்பி எடுத்துகிட்டு போனேன். அதை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை, கிழிச்சு போட்டுரு அப்படின்றா. அதே மாதிரி இந்த நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உங்களுக்கு கூட்டு வருவான். அவனே ஃபுல்லாக நம்பாதீங்க. அப்படியே அதாவது யாரை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையுமே நம்பாதீங்க. வாங்க ஸ்கேம் ஆகிட்டு போய் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது போதும் விளாக் எடுத்தது, வாங்க கேட் உனக்கு போவோம். வந்துருச்சா வண்டி? ஒரே ஸ்கேம் ஆகாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? டைரெக்டாக வந்து அந்த போட் இருக்கிற கேட்டுக்கு போகிறோம். அதாவது இவங்க போட்டே வந்து ஏரோப்ளேன் மாதிரி ட்ரெயின். என்னையா ஓட வர்றீங்க? என்னையா உண்மையிலே? ஐயோ நம்மள லாஸ்ட் காலா? சாரி அதே ஐயா, கப்பல் போதியா? ஃபாஸ்டா ஓட சொல்றாங்க. டிக்கெட் கேட்காங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அவனுக்கு டிக்கெட் எல்லாமே கொடுப்பாங்க.